ஒரு சின்ன தொண்டு மீனாவது போட்டுக்கலாம். சாஸ் கேட்டு 15 நிமிஷம் ஆகுது. நம்ம இதை வந்து ஊத்திக்கலாம். சிக்கன் வந்து ரஃபா இருக்கு, கொஞ்சம் ஜூஸியா இருக்கு, கொஞ்சம் ரஃபா இருக்கு. நூடுல்ஸ்ல போதுமா? சரியா வேணுமா கொஞ்சம்? மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராண்ட் ரோலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. சர்வீஸ் மட்டும் தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைவே இல்லை. எது கேட்டாலும் எதுவும் வரமாட்டாங்க. இதோட பாத்தீங்கன்னா சாஸ் வந்து வைக்கிறதுக்கு அப்புறம் நம்ம கேஸ் எடுத்து அவரே போயிட்டு எடுத்து வந்து கொடுத்தாரு. அப்புறம் அந்த சிக்கன் நூடுல்ஸ் போற சிக்கன் அது வந்து ரஃபா இருக்கு, அது கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் ஈஸியா கொடுக்கணும். அது மட்டும் தான். ஆனால் நூடுல்ஸ் தான் டேஸ்டா இருக்கு. அது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வேளாங்கண்ணி வரவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்துல இந்த ரோலர்ஸ் கிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாமா கேட்டீங்கன்னா சாப்பிடலாம், டேஸ்டாலாம் இருக்கு, எல்லாம் பிரச்சனை இல்லை. சர்வீஸ் மட்டும் தான் இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதாவது ப்ராப்ளமா இருக்கு. சர்வீஸ் மட்டும் தான் இங்க வந்து இஷ்யூவா இருக்கு. எது கேட்டாலும் வந்து எடுத்துட்டு வந்து தர மாட்டாங்க, அது மட்டும் தான். அதே மாதிரி நூடுல்ஸ்ல இருக்க சிக்கன் வந்து கொஞ்சம் ஜூஸியா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். நூடுல்ஸ் டேஸ்டா இருக்கு, அவ்வளவுதான். நீங்க பாத்தீங்கன்னா இதை வச்சு நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்க வந்து சாப்பிடலாங்க. அப்படின்னு ஒரு அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் பிரைஸ் தான். ஃபிஷ் ஃப்ரை மீல்ஸ் வந்து 200, சிக்கன் நூடுல்ஸ் வந்து ஒரு 150, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஒரு 7up ஒன்று வாங்கியிருந்தோம் 20 rupees. ஓகே தான். இந்த வேளாங்கண்ணியில வந்து இது வந்து ரீசனபிள் பிரைஸ் தான். வெளியில இருந்தா நம்மளுக்கு வந்து நூடுல்ஸ் தான் 100 rupeesக்கே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸ்ல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகே தான் இது இந்த ரேட்டு. இல்லை பியூரா வாங்கிக்கிறியா? தனியாக இல்லாமல் கொஞ்சம் கலந்தா தான் நல்லா இருக்கும்ல.